இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு நாம் ஒரு சில விஷயங்களை சிந்திக்க வேண்டியிருக்கு, தியானிக்க வேண்டியிருக்குது. அப்போதான் நாம் இன்றைய வாசகங்களை, இந்த இறை வார்த்தை நாம் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ விளக்கலைன்னா அப்புறம் உங்களுக்கு அதை விளக்கி சொல்ல எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல. அதனால் இப்பொழுது அதை நான் உங்களுக்கு சொல்ல முற்படுகிறேன். எபிரேயர் திருமுகம் ஏன் எழுதப்பட்டது, அதோடைய பின்னணி என்ன, அதோட சூழல் நோக்கம் என்ன அப்படின்னு நீங்கள் பைபிளில் வாசித்து பார்க்கலாம். ஒரு நூலை வாசிக்கும் பொழுது அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது, என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி முன்னுரை சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் வாசித்து பார்க்கணும். நம்ம அது வாசிக்கிறது கிடையாது, டக்குன்னு உள்ளே போயிடுவோம். அது தவறு. அந்த நூலினுடைய முன்னுரையை வாசிக்கணும். அப்போ தான் உள்ள என்ன இருக்கும், அதோட சாராம்சம் அங்கே இருக்கும். அந்த முன்னுரையின் பின்னணியோடு உள்ள வாசனை வச்சிங்களேன், நமக்கு அர்த்தம் ஈஸியாக புரியும். இப்போ பார்க்கலாம். இப்போ எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம், அந்த திருமுகத்துடைய ஆசிரியர் எந்த சூழலில் அந்த புஸ்தகம் எழுதுறாருன்னு சொன்னால், அதாவது முதல் நூற்றாண்டு வாக்கில், இந்த நூல் எழுதப்பட்ட அந்த முதல் நூற்றாண்டு வாக்கில் பழமைவாதிகள் அதிகமாக யூத மக்கள்கள் காணப்பட்டாங்க. பழமைவாதிகள்னு சொன்னால் யாவே ஆண்டவர் தான், மோசே தான், சட்டம் தான், 10 கட்டளை தான், தோரானா அந்த முதல் 5 நூல்கள் இல்லையா, ஆதியாகமம், விடுதலை பயணம், லேவியராகமோ, என்னாகமோ, இனச்சட்டம், உபாகம், இந்த 5 நூலும் தோரான்னு சொல்லுவாங்க யூதர்கள். தோரானா 5 நூல்கள் அர்த்தம். அப்போ இந்த 5 புஸ்தகம் தான் அவங்களுக்கு உயிர் நாடி, மற்றதெல்லாம் அவசியம். அதை தான் சட்டம்னு சொல்லுவாங்க, சட்ட நூல்களை தான். அதில் என்ன இருக்குதோ அப்படியே கடைபிடிச்சு வாழ்ந்துட்டோம்னா மோட்சம் போயிடலாம். இப்படி எண்ணம் கொண்டு வந்து பழைய ஏற்பாடு தான் அவங்களுக்கு, புதுசு கிடையாது, பழசு தான். அவருடைய அது குலமுதுவர் யாருன்னா அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, அப்புறம் யார், மோசே, அப்புறம் சொன்னப்போ தாவீது, இவர்கள் தான் அவங்களுக்கு முன்னோடிகள். இவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே கடைபிடிச்சா போதும், நம்ம விண்ணகம் சென்றலாம். இதுதான் அவங்களுடைய எண்ணமாச்சு. இதுதான் பழமைவாதிகள். இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரொம்ப தயங்கினாங்க. இயேசு யார், தச்சமோவன், நம்ம ஊரில் சுற்றுற மரியாதமோவன், இவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும், இவர் எப்படி நம்மளை மீட்க முடியும் என்று அந்த மக்கள் விசுவாசம், பழமைவாதிகள் விசுவாசம் நம்பினாங்க. அவர்கள் எதற்கு இன்றைக்கும் நான் எருசலேம் பண்ண வச்சிங்களேன், அதில் ஒரு கதவு மூடியாக இருக்குமா. எருசலேம் சுற்றி நிறைய வாயில்கள் இருக்கும் இல்லையா, நிறைய வாயில்கள், சிங்க வாயில், ஒட்டக வாயில் நிறையா இருக்கும். அங்கே அதில் பொன் வாயில்னு ஒரு கேட்டு உண்டான், நான் பார்த்துல கேள்விப்படுத்தான். தங்க வாயில், அந்த கேட்டு இன்னும் பூட்டப்பட்டு இன்னமும் அப்படி இருக்குதான், இன்னைக்கும் அப்படி தான் இருக்குதான் அந்த தங்க வாயில், கோல்டன். ஏன்னு சொன்னால் மெஸ்ஸியா வருவார், அவர் வரும்பொழுது இந்த கோல்டன் கேட், இந்த தங்க வாயிலை திறந்து கொண்டு உள்ளே வருவார். அதனால் அந்த கேட்டை பூட்டியே வச்சுருக்காங்களா இன்னும். ஆக மெஸ்ஸியா இன்னும் வரல என்பது யூத பழமைவாதிகளுடைய கருத்து. யூத எல்லா மக்களும் சொல்லக்கூடாது, நம்ம யூதர் மத்தியில் இருக்கிற பழமைவாதிகள் அவங்க இப்படி தான் யோசித்து வச்சுருப்பாங்க. இவர்களுக்காக இவங்களுக்கு பொதுவாக சொன்னோம்னா, யூதர்கள் ஒரு விஷயத்தை நம்பினோம்னா அவங்களுக்கு சாட்சி சொல்லணும், சாட்சியம் இருக்கணும் அவங்களுக்கு. இதான் பவுல் சொல்லுவார், கொரிந்தியர் சொல்லுவார், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை நாடுகிறார்கள்னு சொல்லுவார். அவங்க அடையாளம் செஞ்சு காட்டணும், ஒரு என்ன மேஜிக் பண்ணி காட்டணும் அவங்கள்ட்ட, இது என்ன செஞ்சு, அப்போ தான் நம்புவாங்க அவங்க. அதற்குத்தான் மத்தேயு நூல் வாசிங்க வச்சிங்களேன், ஏசப்பா மத்தேயு, அதாவது மத்தேயு யூதர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு நூல் அது. அந்த மத்தேயு நூலிலே யூதர்களுக்கு மிக முக்கியமான நபர் மோசே, அவங்க தான் சட்டத்தை வாங்கி கொடுத்தவர். அந்த மத்தேயு நூலிலே இறைமகன் இயேசு
புதிய மோசேவாக என்பித்து காட்டப்படுவார். மோசே சீனாய் மலையில சட்டத்தை வாங்கி வந்தார் இல்லையா? அதே போல மலைப்பொழிவு என்ன பண்ணுவார்? 5ஆம் அதிகாரத்தில் மலை மேலே உட்காந்து அந்த மலைப்பொழிவு அந்த ஒரு சட்டத்தை கொடுப்பார். இது போல உருமாற்றம், அதே மாதிரி அவர் உருமாற்றமாக மறைந்திருப்பார். 40 நாள் தயாரிப்பு, ஏசப்பா 40 நாள் தயாரிப்பு. அவர் எப்படி பாம்பை உயர்த்தி மக்களெல்லாம் மீட்டாரோ அதே போல தன்னைத்தானே சிலுவையில் உயர்த்துவார் என்று புதிய மோசேவாக இயேசு மத்தேயை காட்டியிருப்பார். இந்த மாதிரி அவங்களுக்கு உதாரணம் சொல்லணும், அப்போதான் உங்களுக்கு அந்த பறவை மண்டலம் ஏறும். இப்படி ஒரு சூழலை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கணும். நம்ம இன்றைய முதல் வாசகத்தில் இந்த எபிரேய ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா, இறைமகன் இயேசுவை தலைமை குரு என்று சொல்லுகிறார். தலைமை குருவுக்கு ஒப்பிடுகிறார். எப்படி ஒரு தலைமை குரு மக்களின் சார்பாக ஆண்டவருக்கு பலி கொடுப்பார், அதை போல இறைமகன் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே பலியாக தந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ இயேசு தலைமை குரு என்று சொல்லுகிறார். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வாசிக்கணும், தலைமை குருக்களை எல்லா தலைமை குருக்களும் சொல்றாங்க மக்கள் மத்தியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் பாவிகள், பாவம் செய்தவர்கள். அவர்களுடைய பாவத்திற்காகவும் சேர்த்து என்ன பண்றாங்க, அவங்க பலி ஒப்பு கொடுக்க வேண்டியிருக்குது. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. அவர் புனிதர், தூயவர், கடவுளுடைய மகன், கடவுள் இறைமகன். அவர் தனக்கு பலி ஒப்புட அவசியம் கிடையாது. அவர் முழுவதுமாக மக்களுடைய மீட்புக்காக தன்னை கழுவாக ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த தலைமை குரு சிறந்தவர் என்ன இந்த எபிரேய திருமுக ஆசிரியர் சொல்றாரு. அப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையோ, அது எப்படி ஒரு குருன்னு சொன்னா ஆரோனுடைய குலத்துல தோன்றி இருக்கணும். நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு குரு ஆரோன் வம்சத்துல தோன்றி இருக்கணும். ஏனென்றால் ஆதியாகமத்தில் இவ்வாறு வரும். ஆதியாகமம் 14 இவ்வாறு சொல்லுவார். ஆரோனுக்காக ஆண்டவர் சொல்லுவார். யார் சொல்லுவார்? இனிமேல் ஆரோனும் அவனுடைய குலத்தவரும் எனக்கு குருத்துவ பணி செய்வாங்க என்று அந்த இடத்துல வரும். வாசிச்சு பார்க்கலாம் நீங்கள் ஆதியாகமத்தில். சாரி மன்னிக்கணும், விடுதலை பயணத்தில் 40ஆம் அதிகாரத்தில் வரும் பாருங்க. அதில் 12-15 வாசி பார்த்தீங்கன்னா இப்படி வரும். விடுதலை பயணம் 40, 12 15 வரைக்கும் இந்த பகுதி வரும் பாருங்க. ஆரோனுடைய வம்சம் தான் எனக்கு குருவாக இருக்கும் என்று அது ஒரு வாக்குறுதி ஆண்டவர் கொடுப்பாங்க. பழமைவாதி என்ன பண்ணுறோம், அதை கேட்கணும். அது எப்படி இயேசு ஆரோன் குடும்பத்தார் கிடையாது, இயேசு யூதா குலத்தவர். அப்போ யாருக்கு இந்த லேவியர் பணி செய்யணும்னா அவன் ஆரோன் குலத்தவனா லேவி குலத்தவர் அதில் வந்திருக்கணும் அவன். அப்படி ஒரு கேள்வி வைக்கும்போது தான் இன்னொரு விஷயத்தை என்ன பண்ணாதீங்க எபிரேய ஆசிரியர் அந்த பழமைவாதிகள் வைக்கிறார். உங்களுடைய மிக முக்கிய தலைவர் யாரு என்று ஒரு தாவீது மிக முக்கியமான தலைவர்களுக்கு, அப்படி அவரை முன்னிட்டு ஒரு திருப்பாடல் தாவீது செய்தது தான். அதில் 110ஆம் திருப்பாடல் இவ்வாறு வரும். மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் இந்த பாடலை தாவீது கேட்டு சொல்லுவார். தாவீது ராஜாவே நீங்களும் குரு தான், மெல்கிசதேக்கின் முறைப்படி நீங்க குரு. அப்ப இன்னொரு கேள்வி இங்க தொக்கி நிக்குது, மெல்கிசதேக் யார்? அவருக்கு இருந்த என்ன முறை? அந்த முறையில தாவீது குருவான் எப்படி? அப்ப மெல்கிசதேக் யாருங்கிற கேள்வி வருது இல்லையா? இப்ப என்ன பண்ணணும், நாம ஆதியாகமத்துக்கு நம்ம போகணும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் பண்ண வச்சுங்களேன், 17 20 வரைக்கும் வாசிச்சு பார்க்கணும் நீங்க. அபிரகாம் ஒரு சண்டைக்கு போயிட்டு வருவார், பெரிய படையில ஜெயிச்சுட்டு வருவார். வருகின்ற வழியில ஷாலோம் நகரத்தினுடைய அரசர், ஷாலோம் என்றால் அந்த காலத்துல எருசலேம், அந்த ஷாலோம்னா சமாதானம் அர்த்தம். அப்போ அந்த எருசலேம் கூட பேர் வந்துச்சு. ஓகே, பிறகு டாபிக் பிறகு ஷாலோம் நகர் அரசர் மெல்கிசதேக் அவர் என்ன பண்ணுவார், இப்போ சண்டைக்கு போயிட்டு வருகின்ற அபிரகாமுக்கு ரொட்டி ரசம் கொடுப்பார், சாப்பிடுங்க ஐயா கொடுத்துட்டு அவரை வாழ்த்துவார். அவர் குரு.
என்ன குருன்னு சொன்னால், அவர் எல் எலியோன் என்கின்ற கனானைய கடவுளுக்கு, ஞாபகம் வச்சுக்கணும், மெல்கிசதேக் யூதர் கிடையாது, இஸ்ரேல் மக்கள் ஒருத்தர் கிடையாது, கனானையர். கனானையர் அவர் தன் கடவுளான கனானைய கடவுளான எல் எலியோன்ங்கிற கடவுளுக்கு ஒரு கோவில் கட்டி அந்த கோவிலிலே இவர் குருவாக பணியாற்றி கொண்டிருந்தார். சாலோம் அரசராக இருந்தாலும் கூட அவர் எல் எலியோன் என்கிற தன்னுடைய கனானைய கடவுளுக்கு ஒரு கோயிலை கட்டி அந்த கோயிலில் இவர் குருவாக, அர்ச்சகராக வச்சுக்கோங்க, குருவாக பணி செய்து கொண்டிருந்தார். அந்த குரு என்ன பண்றாரு, ஆபிரகாம் கிட்ட அவரை வாழ்த்தி அவருக்கு இந்த அப்பம் ரசம்லாம் அவருக்கு பசிக்கு சாப்பிட கொடுத்துட்டு என்ன பண்றாரு, உன்னத கடவுளை போற்றி புகழ்ந்து அவர்கிட்ட தசம பாகத்தை வாங்கிட்டு போறாரு. அப்போ இவர் அரசர் இல்லையா, அவரே கோயில் கட்டினாரு. அந்த கடவுளை உண்மையான விசுவாசம் கொண்டு கோயில் கட்டினாரு. கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு அர்ச்சகராக குருவாக இருந்தார். அதை போலவே தாவீது என்ன பண்ணாரு, அவரும் யாவேனுக்கு ஒரு கோயில் கட்டினார். எங்கன்னு சொன்னா, அவனாங்கிற இடத்துல, எருசலேம் அருகே அவனாங்கிற இடத்துல, இது மரபு செய்தி, இந்த பைபிளை தேட முடியாது, இதெல்லாம் மரபு வழி செய்திகள், பாரம்பரிய செய்திகள், இதெல்லாம் பைபிளை தேட கிடைக்காது உங்களுக்கு, சரிங்களா? அதுக்கு புரிஞ்சு பைபிள் தேடக்கூடாது. நீங்கள் அவனாங்கிற இடத்துல யாவே ஆண்டவருக்காக தாவீது ஒரு கோவில் கட்டி அங்கே அவர் கடவுளுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்கின்ற குருவாக இருந்து கடவுளுக்கு பணி செய்தார். இதை வச்சு தான் என்ன பண்ண, திருப்பாடல் ஆசிரியர் என்ன பண்றார், 110 தாவீதையா மெல்கிசதேக் எப்படி அவர் அரசராக இருந்தும், ஆரோன் குலத்தர் கிடையாது, அவர் தான் அரசர். அந்த எல் எலியோன் கடவுள் மேலே அவருக்கு ஒரு பக்தி, ஒரு பாசம், அவருக்கு கோயில் கட்டி அதுக்கு குருவாக இருந்தார். அதை போல தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதே முறைப்படி மெல்கிசதேக்கின் முறைப்படி நீங்க என்னது அரசர் இருந்தாலும் யாவே ஆண்டவராக இருக்கிற அன்பினால பாசன பற்றினால் நீங்க ஒரு கோயில் கட்டி இந்த கோயில் அவருக்காக என்ன பண்றீங்க, நீங்க பூஜை புனஸ்காரங்கள் செய்றீங்க, அவரையும் வணங்குறீங்க, வழிபடுறீங்க. அதனால இது தவறு கிடையாது. மெல்கிசதேக் முறைப்படி நீங்களும் குரு தான் என்று சொல்லுகிறார். இந்த விஷயத்தை தான் எபிரேய திருமுக ஆசிரியர் தான் கையாளுகிறார். அங்க இப்போ நம்ம எபிரேயர் இன்றைய 5ஆம் நம்ம வரணும், அப்புறம் வரணும். நம்ம பாருங்க பார்ப்போம், மெல்கிசதேக் எப்படி, அது எப்படி ஒரு குருன்னு எப்படி சொல்லலாம் எல்லாம் கேட்பாங்க. அப்போ சொல்றது பாருங்க. அப்போ இந்த முறைப்படி எப்படி மெல்கிசதேக் எல் எலியோன் கனானைய கடவுள் மேலே பற்று கொண்டு அவரை நேசித்து அவருக்காக கோவில் கட்டி அந்த கோவிலிலே அவர் குருவாக பணி செய்தாரோ, அதே போல எப்படி தாவீது எப்படி அவனாங்கிற இடத்துல அவர் தன் கடவுளான யாவே ஆண்டவருக்கு கோயில் கட்டி, அவர் தாவீது யூத குலத்தவர், ஆரோன் குலத்தவர், அவர் தேவி குலத்தவர் கிடையாது. இருந்தாலும் என் ஆண்டவர் மேலே பற்று வச்சிருக்கேன், நான் குருவா பணியாற்று, தாவீது பணியாற்று, அவனாங்கிற இடத்துல பணியாற்றினார். அதே போல இயேசு கிறிஸ்து தன் தந்தைக்காக இல்லையா தன் உடலையே ஆலயமாக்கி தன்னையே பலியா ஒப்பு கொடுக்கிறார். எனவே இவரும் தலைமை குருதான் என்று முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிற சகோதரர்களே. பழமை அது என்ன பண்ணுமா, முடிக்கும். ஆமா இல்ல, ஏன்னா நம்ம உதாரணம் சொல்றோம்ல, நம்ம அவங்க தவிர சாட்சி தானே. இந்த சாட்சியைத்தான் இந்த மெல்கிசதேக்கையும் இந்த தாவீது என்ன பண்றாரு, எபிரேய ஆசிரியர் இங்க வந்து போடுறாரு, பார்த்துக்குப்பா, இதுதான் சாட்சி. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலைமை குருதான். இன்னும் உங்ககிட்ட தலைமை குரு யார் இருப்பான், பாவியை அவங்க தலைமை குருவா இருப்பான். ஆனால் பாவமே அறியாமல் இருக்கின்ற இயேசு அவரை விட சிறந்த தலைமை குரு என்று இங்க எபிரேய திருமுக ஆசிரியர் எண்பிக்கிறார். அப்புறம் பண்றாரு, எதுக்கே பழசையே பிடிச்சி போய் கிடக்குறீங்க நீங்க, எதுக்கு பழசு 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 விட்டு புதுசுக்கு வாங்கலாம். நீங்க தான் திருப்பாடல தான் பாருங்க, 110 பாருங்க, இது இந்த இந்த 110 திருப்பாடல வந்திருக்கு பாருங்க இன்னைக்கு, இந்த மெல்கிசதேக் இந்த நிகழ்வு. அப்புறம் இன்னைக்கு நட்சத்திரம் பார்க்கணும் நம்ம, இதை பாருங்க பார்ப்போம். எதுக்கு பழசையே பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஆனால் பழமை மாதிரிகள் என்ன பண்ணாங்க, பழசெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சில விஷயங்கள்ல ஏசப்பா கூட கொஞ்சம் ஒத்து வந்தாங்க அவங்க. இதைத்தான் ஏசப்பா என்ன பண்ணுறாரு, இங்கே
ஒரு வன்மையாக கண்டிக்கல, ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாருங்க. பாருங்க பார்ப்போம். எதுக்குப்பா பழைய துணியில் எடுத்துக்கு புது துணியை வச்சு ஒட்டு போடுறேன்? உங்களுக்கு பழைய துணி, பழைய பழசெல்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க. அதில் புதிய துணியை ஒரு பிட்டு கிழிச்சு ஒட்டு போகிற அசிங்கமாக இருக்கும்ல. பழமைவாதம் அதில் என்னுடைய கருத்தை கொஞ்சோண்டு ஒட்ட வச்சுக்கிறிய, அது நல்லா இருக்காது இல்லை. ஒன்று நீ என்ன பண்ணு, அங்கே இரு, இல்லை இங்கே இரு. பழைய துணியிலே புதிய துணியை வச்சு ஒட்டு போட்டால் நல்லா இருக்காது. ரெண்டுமுக்கு புது துணியும் கிழிஞ்சு போயிடும், பழசுக்கும் பார்த்தா அசிங்கமாக இருக்கும். பழைய தோல் பையில் புது ரசத்தை ஊற்றி வச்சு நல்லா இருக்குமா? அது பழைய தோல் பை உள்ள அழுக்கு இருக்கும், தூசி உப்பு கிடக்கும். அதில் போய் புது ரசத்தை தாச்சி ரசம் ஊற்றி வச்சுன்னா அந்த ரசமும் வீணாக போகும், புளிச்சு போகும், தோல் பையும் வெடிக்கும். அப்படி மூடி வச்சுன்னா ஏன்னா வீணாக போயிடும்ல. நீங்கள் என்ன பண்ணுங்க, புதிய அந்த குப்பியில் புது ரசத்தை ஊற்றி வைங்க. அப்படின்னு அர்த்தம், பழமையை விட்டொழியுங்கள். நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேன். கடவுள் அன்பு செய்யி, உன்னை அன்பு செய்யி, எல்லாரும் அன்பு செய்ய நான் புதிய கட்டளை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் புதிய விஷயத்தை நம்மளை இழுக்கிறாரு. பழமையிலேயே ஊறி கிடக்காதீங்க. ஆண்டவர் சொல்ற புதிய விஷயத்துக்கு வெளியே வாங்க. அதிலே ஏசப்பா சொல்கிற மிக மிக முக்கியமான விஷயம் இதுதான். இன்றைக்கு முதல் வாசகத்தில் மைய வசனமே தலை டாபிக் தலைமையாக தான் பாருங்க பார்ப்போம். இறை மகனாக இருந்தும் துன்பங்கள் வழியாகவே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். சோசர்களே, துன்பம்தான் ஒரு மனுஷனை நெறிப்படுத்தும். துன்பத்தை பயந்து ஓட்டின்னு வச்சிங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சின்ன கதை ஒன்று. ஒரு 2 பேர் பங்கு கோயிலுக்கு போனாங்க. அவங்க ஃபாதரை போய் பார்த்துட்டு, ஃபாதர், நாங்கள் இந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஃபாதர், ஏதாச்சும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பங்கு சாமி என்ன பண்ணுறாரு, அதான் ஒன்றும் வேணாம் பாடலாம். இல்லை ஃபாதர், நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் கேளுங்க ஃபாதர், நாங்கள் செய்கிறோம், நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் கேளுங்க அப்படின்னு இந்த 2 பேரும் சொல்கிறாங்க. அப்படியா, சரி, நம்ம கோயில் வளாகத்தில் ஒரு 2 பெரிய சிலுவை செஞ்சு வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். பெரிய சிலுவை, உங்களால் முடிஞ்சால் மர சிலுவை, ஒரு மரத்தை வெட்டி ஒரு சிலுவை செஞ்சு ஆளுக்கு ஒன்று கொண்டு வந்து கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன், அதை நான் கோயில் வளாகத்தை நட்டு வைக்கிறேன் சொல்கிறேன். உடனே ஃபாதர் அப்படி என்ன பண்ணுறாங்க, இவங்க உடனே கத்தி கொடாரி எடுத்துக்கிட்டு வளத்தில் காட்டுக்கு கிளம்புற 2 பேரும் கிளம்புறாங்க. காட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, நல்லா நேரான மரம், சிலுவையில் நேர மரம் நல்லா பார்த்து கட்டுறாங்க. வெட்டிட்டு அதை துண்டு போட்டு குறுக்க சிலுவை மாதிரி அழகாக ஒரு போச்சு. 2 பேரும் 2 பெரிய பெரிய சிலுவை செஞ்சிட்டாங்க. செஞ்சு என்ன பண்ணுறாங்க, அதை கோயிலுக்கு கொண்டு வராங்க. பெரிய சிலுவை பாரம் தான், 2 பேரும் தூக்கிட்டு வராங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போய் கொடுங்க ஃபாதர்கிட்ட. கஷ்டப்பட்டு தூக்கின்னு வராங்க. ஒருத்தவன் என்ன பண்ணுறான், என்ன இவ்வளோ வெயிட் ஆகுது சிலுவை, சரி கொஞ்சம் கழிச்சு விட்டுருவோம். அவன் என்ன பண்ணுறான், சிலுவனுடைய அடிப்பாகத்தை கொஞ்சம் வெட்டி விட்டுறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், அவனை தூக்க முடியலான்னு சொல்லிட்டான், மண்ணில் தரன்னு இழுத்துறதான் அவன் போகிறான். வெட்டி படம் பார்த்தீங்கன்னா அவன் தூக்கின்னு போகிறான், இழுத்துட்டு போகிறான். கொஞ்சம் தூரம் போகிறான், அந்த சிலுவையை கழிச்சாம பாருங்க. அவன் பார்த்தான், என்ன இன்னும் இந்த சிலுவை கணக்குது, சரி இன்னும் கொஞ்சம் கழிச்சிருவோம், இன்னும் கொஞ்சம் அடிப்பாதை வெட்டி போட்டுறான். இப்போ என்ன பண்ணுறான், போகிறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், கட்ட இல்லை, பல்லால் கழிச்சாவது இழுத்துட்டு போகிறான். அதை தாரன்னு இழுத்துட்டு போகிறான் கோயிலுக்கு சிலுவையை. போகிற வழியில் மிகப்பெரிய பள்ளம் தம்பிடுது, ஓட மாதிரி பெரிய பள்ளம் தம்பிடுது. பார்க்குறான், இந்த சிலுவை என்ன பண்ணுறான், வெட்டாமல் இருந்தான் இல்லையா அவன், அந்த பள்ளத்துக்கு மேலே இந்த சிலுவை அப்படி குறுக்க போடுறான். சிலுவை நடந்து அந்தாண்ட போயிட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு அவன் கோயிலுக்கு கிளம்புறான். போயிட்டு இருக்கான். வெட்டி போட்டான் பாருங்க, அவன் வந்தான், பார்த்தான் பள்ளம், நம்ம செய்யலாம். அந்த சிலுவை என்ன பண்ணுறான், அந்த பள்ளத்தை தூக்கி போட முற்படுகிறான். அந்த சிலுவை அந்த பள்ளத்தை அடைக்க பத்தாமல் போயிடுது. என்ன பண்ணுறான், அந்த இடத்துலயே தங்கிடுறான். சிலுவை வெட்டாமல் வந்தவன் என்ன பண்ணுறான், கோயிலுக்கு போய் சேர்றான்.
அவர்களே, வாழ்க்கை பயணத்தில் துன்பங்கள் வரும். எவன் ஒருவன் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கான இடத்துல போய் சேரானோ அவன் போய் சேருவான். நம்ம வாழ்க்கையில் துன்பம் இருக்கக்கூடாது என்று அதை கழிச்சு படம் பார்த்தீங்களா? அப்படி இருந்தால் நாம் ஆண்டவரை அடைவது மிக கடினம். இன்னைக்கு வாசங்க மேடம் பாருங்க, இறை மகனாய் ஏசப்பா இருந்தாலும் துன்பங்கள் வழியாகவே தன்னுடைய கீழ்ப்படுதலை யாவே ஆண்டோட காட்டினாரு. ஒரு கடவுள் இருந்தவன் என்ன பண்ணாரு? மனுஷனாய் பிறந்ததாலே அனைத்திற்கும் கீழ்ப்படுதான் வாழ்ந்தார். அனைத்து துன்பங்களையும் தாங்கிக் கொண்டார். மிக பெரும் துன்பம் சிலுவை சாவையற்கும் அந்த கையளித்தார். சொல்லுவார் இல்லையா, என்னை பின்பற்றுகிற எவனும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்பதான் ஏசப்பா பண்ணி போக முடியும். எனக்கு சிலுவை வேணாம், கஷ்டம் வேணாம், நான் சொகுசா அப்படியே இருப்பேன்னா நீ ஆண்டவரை பின்பற்றுவது மிக பெரும் கேள்விக்குறி. சகோதரர்களே, நமது வாழ்க்கை துன்பம் தான் செய்யும், கஷ்டம் இருக்குதான் செய்யும். அந்த கஷ்டத்தை ஆண்டவர் துணை கொண்டு ஜெயிச்சுக்கணும் வச்சுங்களேன், அதான் மகிழ்ச்சி. அதான் ஆண்டோட இல்லத்துக்கு செல்கின்ற வழி. அதான் இந்த உலகம் குறை சொல்லிட்டு தான் இருக்கும். இந்த உலகம் குறை சொல்லிட்டு தான் இருக்கும். அந்த குறை சொல்லாத வாய் எங்க உண்டா சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் சின்ன ஒரு புத்தகத்தில் கதை வாசித்தேன். இல்லை தென்கட்சி சுவாமிநாதன் அவர் இந்த கதை சொன்னார், ரேடியோவில் சொன்னார் இந்த கதையை. ஒரு கணவன் மனைவி, புருஷன் வேலை விட்டு வர்றாரு. மனைவி என்ன பண்ணுறா, ராத்திரி சாப்பாட்டுக்கு முட்டை ஒன்று அவிச்சு அவருக்கு வைக்கிறான். மனைவி என்ன பண்ணுறாரு, முட்டையை சாப்பிட்டு இந்த முட்டையை நீ ஆம்லேட் போட்டிருக்கலாம், அவிச்சு வச்சுட்டு அப்படின்ட்டு போகிறார். மனைவி என்ன பண்ணுறான், நம்ம புருஷனுக்கு ஆம்லேட் பிடிக்கும் போடுறது என்ன பண்ணுறான், அடுத்த நாள் ஒரு முட்டையை உடைச்சி ஆம்லேட் போட்டு வைக்கிறான். இவர் என்ன பண்ணுறாரு, ஆம்லேட் போட்டிருக்க பார், இது அப்படியே ஆப்பாயில் போட்டிருக்கலாம், நீ ஆம்லேட் போட்டு சரி கூட சாப்பிட்றேன் விடு சாப்பிட்றேன். அடுத்த என்ன பண்ணுறாரு, அடுத்த மனைவி என்ன பண்ணுறா, ஒரு ஆப்பாயில் போட்டு வைக்கிறான். அதையும் பார்க்குறாரு, என்னையா இது, அந்த ஆப்பாயில் போட்ட இந்த முட்டையை அவிச்சு கொடுத்துருக்கலாம், இல்லை சூப்பராக சாப்பிட்டுருக்கலான்னு அப்படின்னு. இந்த மனைவிக்கு ஒன்றும் புரியல, என்ன அந்த மனுஷனை பண்ணுறது. சரி, அதனால என்ன பண்ணுறா, ஒரு முட்டையை ஆம்லேட் ஆகும், ஒரு முட்டையை அவிச்சும், ஒரு முட்டையை ஆப்பாயிலும் போட்டு என்ன பண்ணுறா, பணம் வைக்கிறேன். எப்போ 3 சாப்பிடுது. உடனே அந்த புருஷன் என்ன பண்ணுறான், இந்த முட்டையை நீ ஆம்லேட் போட்டிருக்கலாம், அந்த முட்டையை நீ அவிச்சிருக்கலாம், இந்த அவிச்ச பற்றியா அதை நீ ஆப்பாயில் போட்டிருக்கலாம் என்று சொன்னான்னா. சகோதரிகளே, குறை சொல்கிற வாய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும், யாராலையும் மாற்ற முடியாது. இன்னைக்கு பாருங்க பார்ப்போம், இன்னைக்கு மிக பெரும் குறை. அதாவது இந்த பரிசேய சதுசேய கூட இந்த குறைக்கு, இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் சொல்லி ஏசப்பாக்கு பாதி பிராணம் போயிருக்கும். இங்கே பாருங்க, யோவானுடைய சீடர் வராங்க, பரிசேயர் வராங்க, வந்து ஏசு என்ன பண்ணுறாங்க, போதகரே யோவானுடைய சீடர் நாங்கள் நோன்பு இருந்து ஜபிக்கிறோம், நாங்கள் நோன்பு இருக்கிறோம், உங்கள் சீடர் நோன்பு இருக்க மாட்டாங்களே, என்ன ஏதுன்னு கேளுங்க, விசாரிங்க என்று சொல்லுகிறார். ஏசப்பாட பதில் பாருங்க, அவங்க ஏன் நோன்பு இருக்கணும், நோன்பு இருக்கிற நோக்கம் என்ன, நோன்பு இருந்து கடவுளை பார்த்து ஜபிக்கணும் தானே. நம்ம தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். நோன்பு இருந்து நமக்கு ஜபிக்கிறது தான். நான் தான் கடவுளை இங்கே அவங்க கூட இருக்கிறேன்னு, என்னை அவர்கள் தான் மெஸ்ஸியா நம்புறாங்களே, நான் தான் இறைமகன் நம்புறாங்களே, நான் தான் வாழ்க்கை வழி சத்தியம் நம்புறாங்களே. அப்போ கடவுளாகிய நான் அவங்க கூடவே இருக்கும் பொழுது அவர்கள் நோன்பு இருக்க தேவை கிடையாது. மணமகன் உடன் இருக்கும் பொழுது ஏன் நோன்பு இருக்கணும்? மணமகன் அவர் விட்டு பிரிய நேரம் வரும், சிலுவை சாவில் நேரம் வரும், அப்ப என்ன பண்ணுவாங்க, நோன்பு இருந்து ஜபிக்கட்டும். அற்புதமான அந்த வாசனத்தை பாருங்க. சகோதரர்களே, நாம் கடவுளை நம் உள்ளத்தில் ஏந்தினால் நமக்கு நோன்பு அவசியம் கிடையாது. எஸ்ஐ 56 வச்சு பார்க்கணும்னாங்க,
எதுனா நீங்கள் பாருங்க, ஆண்டவரே நாங்கள் நோன்பு இருந்தோம், நீங்கள் ஏன் பார்க்கல என்று மிகப்பெரிய ஒரு கேள்வி அது ஃபுல்லாக ஆச்சு பாருங்க பாப்பா. நீங்கள் எதனா நோன்பு? ஒருத்தவன் நாணலை போல தன் தலையை தொங்க போட்டுருந்தா நான் விரும்பும் நோன்பு? ஒருத்தவன் சாக்கு கூட உடுத்தி சாம்பரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே கம்மாங்கிறதா நான் விரும்பும் நோன்பு? இதுவா நோன்பு? இதான் நோன்பு நீ சொல்ற? நீ பசித்தவனுக்கு உணவு கொடு. ஆடைலாம் அவனுக்கு ஆடை கொடு. ஒருத்தவனை கொடுமைப்படுத்தாது. அதிக வட்டி வாங்க அவனை சாக வடிக்காது. ஒருத்தவனை இழிவுபடுத்தாது. உன் இனத்தானுக்கு உன் முகத்தை மறைக்காது. அன்பு செய். ஓசை 6:6. பழிகளை அல்ல இரக்கத்தை விரும்புகிற இரக்கத்தோடு அதான் நோன்பு. நாம் நோன்பு இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும். இது ஆண்டவருக்கு விருப்பம் சகோதரர்களே. எனவே நாம் இன்றைக்கு 3 கருத்தை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஒன்று, மெல்கிசேதேக் முறைப்படி. இன்னொன்று சொல்ல போகலாம், தாவீதின் முறைப்படி. நம்முடைய ஆண்டவர் தலைமை குரு. நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் தந்தைக்கு பழி செலுத்தக்கூடிய மாபெரும் தலைமை குரு நம்முடைய ஆண்டவர். எனவே நாம் என்ன பண்ணலாம்? அவரோட பிரதிநிதிகள் தான் யாரு? இன்றைய குருக்கள். எனவே அவருக்காக ஜெபிப்போம். நமக்கு அவங்க ஜெபிக்க பழி செலுத்த நமக்கு ஜெபிக்கிறாங்க இல்லையா? எனவே குருக்களுக்காக ஜெபிப்போம். 2வது, துன்பத்தின் வழியாகத்தான் நாம் ஆண்டவருக்கு வந்து பிள்ளையை வாழ முடியும். எனவே நம்ம பார்க்க துன்பம் வருதா பயந்து ஓட வேண்டாம். அந்த ஒரு விவசாயம் சிலுவை வெட்டி விட்டு போனோம், அப்படி வெட்டி விடக்கூடாது. துன்பத்தை ஏற்போம். கவலை பாருங்க பாப்போம். கவலை பாருங்க, கப்பல் சிதவரை சிக்கினேன், ஜெயிலில் தூக்கி போட்டானுங்க, ஒன்று கூட 40 அடி வாங்கினேன். எல்லா கஷ்டத்துலையும் நான் என் விசுவாசத்தை காத்து கொண்டே இருப்போம். அதே போல அவரை இப்போ நாம என்ன பண்ணணும்? நம்முடைய துன்பங்கள் வழியாகவே ஆண்டவரை அடைய நாம முற்படுவோம். 3வது விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம் இருக்கு. நாம நோன்பு இருக்கின்ற பொழுது இல்லையா, இந்த உதாரணத்துக்கு கறிமீன் சாப்பிட மாட்டேங்க, இதான் நோன்பு. இந்த மாதிரி நோன்பு சொல்கிறோம். அது சில பேர் இருப்பாங்க, நான் இருக்க மாட்டேன். அப்படி ஒரு வேளை அப்படி இருந்தால் அவங்கள புண்படுத்துறதாக சொல்லலை. உணவு கட்டுப்பாடு ஒன்றுக்கும் உதவாது. நான் கறிமீன் சாப்பிட மாட்டேன், நான் ஒரு வேளை உண்ணா நோன்பு இருந்து ஜெபிக்கிறேன். நீ ஒரு வேளை சாப்பிடலன்னா நீ மோசம் போயிடுவியா? நான் கேட்குறேன். கறிமீன் சாப்பிட்றவங்களாம் பாவியா? நீ கறிமீன் சாப்பிடாம தான் நீ புண்ணியவானா? கறிமீன் நாம சாப்பிடல, அவனுக்கு அமெரிக்காவில் தனமும் சாப்பிட்றானே, அவன் பாவியா? அதனால் நம்ம உணவில் கட்டுப்பாடு கொண்டிருப்பது அது ஒன்றுக்கு உதவாது. எசப்பாடைய வார்த்தை, நீங்கள் வெளியிலிருந்து உள்ளே போகிறது எதுவும் ஆன்மாவை தீட்டுப்படுத்தாது. உள்ளிருந்து வெளியே வருது பார், பொய் புரட்டு, அடுத்தவனை பற்றி புரளி பேசுறது, அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறது, அடுத்தவனுக்கு எதிராக பொய் சொல்கிறது, இதுதான் என்ன பண்ணணும்? அப்போ உள்ள நீ சுத்தமாக வச்சுக்கோ. நான் தலை சுத்தமாக இருக்கும் உனக்கு. இதுதான் ஆண்டவர் விரும்பும் நோன்பு. சகோதரர்களே, இந்த 3 விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்வோம். உண்மையான நோன்பு எது? அன்பு செய். ஆண்டவர் அன்பு செய். உன்னணி அன்பு செய். எல்லாரும் அன்பு செய். 2வது, துன்பம் வருதா, துன்பத்தை வேணான்னு சொல்லாதே, ஏற்றுக்கோ. யோபு என்ன பண்ணாரு? துன்பத்தோட தான் ஆண்டவருக்கு ஏற்பட பிள்ளையானாரு. ஆனால் சோதிப்பார். எப்படி 6 பாருங்க பார்ப்போம். அவர் தண்டிப்பார். ஏன் தண்டிப்பார்? நம்மளை புடமெடுக்கா சோதனை குடும்பம் கொடுக்குறாரு அவர். நம்ம என்ன பண்ணணும்? வேலைக்கு ஓடக்கூடாது. துன்பத்தை ஆண்டவர் துணை கொண்டு ஜெயிச்சு நம் கடவுளுடைய பிள்ளையாக மாற வேண்டும். 3வது, நம்முடைய தலைமை குரு ஆண்டவர். என்ன கஷ்டமோ அப்பா நீங்கள் தீர்த்து வைங்கப்பா என்று இயேசுவின் பாதத்தை பற்றுவோம். நமக்கு அனைத்து மரங்களையும் ஆசிர்களையும் இயேசப்பாவின் திருக்கரம் நமக்காக பொழுது கொண்டே இருக்கும். இது உறுதி. 2 நாள் சந்திப்போம்.